இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு தொப்பை அதிகமாக இருக்கின்றது. தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. ஸோ இந்த தொப்பை அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சுறுசுறுப்பாக ஒரு இடத்துக்கு செல்வது, தனது அன்றாட கடமைகளை செய்வது கூட கடினமாக இருக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரு அருமையான ஆசனம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் பெண்களுக்கு கருப்பையில் கருமுட்டை தங்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனையும் கொடுக்கக்கூடியது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் ஜூல் ஆசனம். இந்த ஆசனம் தொப்பையை குறைக்கக்கூடியது. பொதுவாகவே தொப்பை அதிகமாகும் பொழுது அடுத்த கட்டம் நமக்கு பார்த்திங்கன்னா இதய துடிப்பு சீராக இயங்காது. ஓவர் வெயிட் வரும் பொழுதே நமக்கு இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்காது. அப்போ இதய துடிப்பு நன்றாக இயங்கணும் அப்படின்னாலும் அந்த உடலில் தொப்பை சரியாக இருக்கணும். அந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு இருக்கணும். இதற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பலவிதமான உணவுகள் எடுத்துக்கிடுறோம், ருசிக்காக எடுத்துக்கிடுறோம். நம்ம ஆரோக்கியத்தை மையமாக வைத்து நீங்கள் உணவுகள் எடுத்துக்கோங்க. பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு கொண்டு நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. இந்த ஜூல் ஆசனத்தை அழகாக காலை மாலை இடைவிடாமல் 10 வினாடிகள் 3 முறை பயிற்சி பண்ணுங்கள். நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சியெல்லாம் ரொம்ப கடினமான பயிற்சி, 1 மணி நேரம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் 48 நாட்கள் விடாமல் இந்த ஜூல் ஆசனத்தையும் உணவில் ஒழுக்கத்தையும் ஏற்படுத்திகிட்டே வாங்க. எந்த பக்க விளைவு இல்லாமல் உங்களுக்கு தொப்பை குறையக்கூடிய நிலை கிடைக்கும். பெண்களுக்கும் கருப்பையில் கருமுட்டை தங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நிறைய பெண்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இருக்கின்றது. அவர்கள் இந்த ஆசனத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக கருப்பை திடமாக இயங்கும். அவர்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். அதே மாதிரி கால் பாத வீக்கம், பாத எரிச்சல் வராமலும் பாதுகாக்கக்கூடியது. இடுப்பு எலும்பு தேய்மானத்தை சரி செய்யக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, ஜூல் ஆசனம் பண்ண போகிறோம். முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக படுத்துட்டு 2 காலை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இப்போ நம்ம ஜூல் ஆசனம் பார்த்தோம். மிக அற்புதமான ஒரு ஆசனம். பள்ளி குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆசனத்தை பள்ளி பருவத்திலே பயிற்றுவித்துருங்க. நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நம்ம முக்கிய பலன்கள் தான் தைராய்டு பிரச்சனை சொன்னோம். தொடர்ந்து இந்த ஆசனத்தை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், நல்ல பசி எடுக்கும், கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். இளமையும் சுறுசுறுப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம். இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிலுங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.